ஹலோ கைஸ். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் டைம் வந்துட்டு கார் வாங்கிட்டு அப்படியே பார்க் பண்ணியிருந்தேனே. இப்போ வந்துட்டு அந்த கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு கரெக்டாக ஒர்க்கு கொடுக்கணும். என்னென்ன ஒர்க் இருக்குன்னு தெரில, பார்த்தா நிறைய ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கேரேஜில் போடும். அவ்வளோ மோதிக்கிட்டே இருக்கேனே, தோத்துக்கிட்டே இருக்கேடங்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு சேஃபாக போயிட்டு லேண்ட் பண்ணிவிட்டு பார்க் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட போய்ட்டு கேட்கணும் எவ்வளோ என்ன ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ சொல்கிறோம், 1000 சில்லற தானே, ஓகே அவ்வளோதான். அது வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஆகுது. இவன் என்ன பண்ணுறான், இப்போ இவனை ஓப்பன் பண்ணுறதுக்கு 100 கோல்டு கொடுக்கணும். அப்போ இவன் தேவையில்லை. அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்ட்டு வெளியில் போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெளியில் கரெக்டாக சொல்லணுன்னா ஆஃபீஸ் போக தேவையில்லை. ஆஃபீஸில் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதனால் திருப்பி வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அது வந்துட்டு கேரேஜ் எடுத்துகிட்டு போகிற வண்டி. வேறு என்ன இருக்குது, சைடில் பார்த்தா பெயிண்டிங் ஒர்க்கு டிங்கரிங்லாம் இங்கே தான் பண்ணுறது. ஓகே, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு வீல் பேலன்ஸிங்கு, அதுக்கப்புறம் சிஸ்டம், சீட்டு, இன்ஜினு, இல்லை பிரேக் சிஸ்டம்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போனோம்னா கிரவுண்டு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம போயிட்டு இந்த இதை பார்ப்போம். இது ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன டைம் இருக்கா, 5 செகண்ட், 4 செகண்டா. ஓகே, ஓடுறோம் பாச்சா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிட்டு. இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டு பெயிண்டிங் ஒர்க் பார்ப்போம். ஓடுண்டா சாமி, கிளம்புடா. டிரைவ் ஓகே. எடு சார் வந்துடக்கூடாது இந்த நேரத்துக்கு. அப்படியே ஒரு திருப்பு, அவ்வளோதான். ஓகே, ஓட்டுறா. திருப்பு. இதுக்கப்புறம் தான் நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டணும். எங்கேயும் இடிச்சு நம்ம ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சு. எங்கே டேமேஜ் பண்ணாலும் அவ்வளோதான். இப்போ நமக்கு தான் செலவு. பார்க் பண்ணிடுச்சு. இப்போ வந்துட்டு பெயிண்டிங்க்கு என்ன ரெட் கலர் வைக்கலாமா, என்னென்ன கலர், க்ரீனு, ப்ளூ, பிங்க்கு, பிளாக் வேண்டாம், ரெட்டே வச்சிடும். ரெட்டு தான் நல்லாயிருக்கும். 1000 சம்திங் தானே, ஜஸ்ட்டு பிரச்சனை இல்லை. ரெட்டு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். என்ன கலர் வச்சாலும் வேறு. அப்போ ரெட்டு ஓகே தான். ரெட்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இதுக்கும் டைம் ஆகும். இல்லைனா கோல்டு கொடுக்கணும். கோல்டு கொடுக்கறதுக்கான செலவு வேண்டாம், எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு இங்கே பார்ப்போம் என்னென்ன வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் என்ன பண்ணுறது, ஒரு வழியாக முடிஞ்சு. அவ்வளோதான், முடிய போதுங்க. 2 செகண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்ற பாட்டை படிக்க போக வேண்டியதான். எப்போ பார்த்து கொஞ்சம் பின்னாடி எந்த வழியும் ஓதிட்டாமல், அவ்வளோதான். ஓகே, ஓட்டுறா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, காரை வந்துட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூல் ஃபுல் பண்ணணும். இந்த ஒரு பிளேஸ் வந்துட்டு ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது, இதில் ஓட்டுறப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போக சொல்லி மனசு சொல்லும். ஆனால் ஸ்பீடாக போகிறோன்னா மரணம், கரணம் தொட்டியார் மரணங்கிற மாதிரி ஒரு நினைவுப்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு போயிருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டிகிட்டு போக சொல்லும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இளையராஜா பாட்டு போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த பேட்டை படத்தில் போட்டு போவோம்ல, அந்த மாதிரி. ஆனால் வந்துட்டு இந்த கார் பார்க்கவும் கொஞ்சம் லுக்காக ராயலாக இருக்குல்ல. கம்மி ரேட்டு தான். இதை வந்துட்டு க்ரீனில் பார்க் ஆனால் தான் பார்க் ஆகும். அது ஒரு பெனிஃபிட். இதில் வந்துட்டு என்னென்னா, ஃபியூல் மட்டும்தான் ஃபியூல் கரெக்டாக இருக்குது. கார் மட்டும் தான் வாஷ் பண்ணி இருந்தாலும் ஃபியூல் வந்துட்டு ஃபுல் பண்ணியிருக்கோம். வாங்குறவங்க கரெக்டாக ஒரு லக்கு கிடைக்கும்ல. ஃபியூல் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கார் வாஷிங்கில் போடணும். ஐயோ, தோற்றுக்கிட்டே இருக்கியாடங்கிற மாதிரி மோதிக்கிட்டே இருக்கியாடா. கொஞ்சம் போய் எடுத்துக்கிட்டு போயிட்டு மோதிடாமல். ஐயோ போச்சுடா. காரை அடுத்தவங்க கையில் கொடுக்குற வரைக்கும் உயிர் போயிடும் போல இருக்குது. பார்க் பண்ணியாச்சு. எவ்வளோ தம்பி, 1 டோக்கன்லாம் போட்டாச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான். கணக்கு சிதமாக வாஷ் பண்ணியிருப்பா. அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இது டைம் வேறு காமிக்கலையே. அது வரைக்கும் ஏதாவது செட்டிங்ஸில் ஏதாவது நோண்ட வேண்டியது இருக்கா? ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்க, பல பலன்னு ஆசிஃபு அப்படிங்கிற போது தான் பக்காவாக இருக்கும். இப்படியே ஒரு ரவுண்டை போயிடும். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சேல்ஸுக்கு போட்டோன்னா கொஞ்சம் பலபலன்னு இருக்கிறப்பே வந்துட்டு கொஞ்சம் வாங்குவாங்க வந்துட்டு. அதனால் பார்த்து பொத்தனாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக போட்டுட்டோன்னா ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்டு போனோம். அதுதான் நான் சொந்தமாக ஒரு வண்டி வாங்குகிறேன் பாருங்க. வாங்கினதுக்கப்புறம் அடித்து நேராக வீட்டுக்கு போகிறேன். டாப் ஸ்பீடு வந்துட்டு 140, 160 போல். இதில் பாருங்க 100க்கு மேலே போகும். இருந்தாலுமே வந்துட்டு மேலே பாருங்கள் 92, 93ன்னு சொல்லிட்டு காமிக்குது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு பயம். ஸ்ட்ரைட்டாக போனால் இதில் முட்டினோன்னா அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பம்பர் ஃபுல்லாக காலி ஆகிடும்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு இந்த காருக்கு வந்துட்டு. காரு கொஞ்சம் வெயிட்டு ஐயோ புள்ளியில் இறங்கிடுச்சா, லேசான வெயிட்டு தானே, அதனால் வந்துட்டு எங்கே இடித்தாலுமே டக்கு டக்குன்ட்டு நொறுங்கிடுது. ஒருத்தனாப்புல பார்க் பண்ணி விட்ருவோம்ப்பா. பார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சேலை போட்டு விட்டு இந்த காரை ஃபஸ்ட்டு விற்றுட்டானா ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆன மாதிரி. அந்த ஒரு காரணத்தினால் வந்துட்டு இப்போ தான் இதில் தான் சேல் போடுறது ஆப்ஷன் பார்த்தா எல்லாமே க்ரீனில் இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்துட்டு அடுத்து சேலுக்கு எவ்வளோ போடலான்னு பார்த்தா ஃபுல்லாக போடு பார்த்துக்கோ. ஒரு 11,500 காமிக்குதா, 280 ஒரு எவ்வளோ, ஒரு 17 ரூபா 18 ரூபா போடலாமா? 15 போதும். ஓகே போட்டாச்சு, அவ்வளோதான். ஐயோ டைம் ஆகிடுச்சா, 10 மணி ஆகிடுச்சடா. அப்போதான் கடையை மூடுற மாதிரி ஆகிடுச்சே. ஓகே கைஸ், கடையை இப்போ வந்துட்டு மூடிட்டு நம்ம வந்துட்டு பஸ் ஏறி, ஏன்னா 10 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. வடிவேல் சொல்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுங்கிற மாதிரி இங்கே 10 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. அந்த ஒரு காலத்தில் பஸ்ஸில் ஒரு 50 ரூபா செலவு பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு ரூமுக்கு போயிட்டோன்னா அடுத்து வந்துட்டு நாளைக்கு தான் பார்க்கணும். ஓகே ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.